உங்களோட எனர்ஜி பயங்கரமாக இருந்தது. இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண அத்தனை பசங்களுக்குமே ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அதுவும் சாருக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட படத்தில் ஐ திங்க் ஃபர்ஸ்ட்டாக ஒரு பெரிய ஆடியோ லான்ச் வந்து நீங்கள் தான். ஸோ நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நினைக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் பேசுறதுல. என்னாச்சு மீராக்காவா? அதானே. லவ் யூ தேங்க்யூ ஸோ மச். நான் சுந்தர்சி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவர் அட்லீஸ்ட் ஒரு 2-3 படமாவது என்னை கூப்பிட்டு இது பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கு நான் வந்து கண்ணை மூடிட்டு நம்ம யாருக்கு இந்த ரோல் வந்ததாலும் பண்ணியிருப்பாங்க. யாருமே இல்லை. இந்த பக்கம் சுந்தர்சி சார், இந்த பக்கம் வடிவேலு சார், வேறு என்ன வேணும்? எதுவுமே வேண்டாம். சில பேர்லாம் வந்து நம்ம நடிக்கணும்னு ஆசைப்படுவோம். அவங்க நடிக்கிறது நம்ம தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரியான ஒரு கூட்டணி நான் சொல்லுவேன். அண்ட் தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ். சுந்தர்சி சார் பற்றி ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். ஆஃப்கோர்ஸ் வடிவேலு சார் பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க. வி ஆர் ஆல் டயர்ட் ஃபேன்ஸ் சாரோட. சுந்தர்சி சார் பற்றி ஒரு சின்ன விஷயம். ஹி இஸ் வெரி ஹானஸ்ட். ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு ஹியூமன் பீயிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இது மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணுறதுல நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கைஸ் லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பேசுனதுக்கு, இவ்வளோ நேரத்துக்கு வெயிட் பண்ணதுக்கு தேங்க்யூ.